அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 9 இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் இன்று தியானிப்போம். 1 வசனம் பாருங்களேன். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குள்ளனான ஒரு மனுஷனை கண்டார். எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. அந்த குருடனை, பிறவி குருடனை இயேசு கண்டார். அப்புறம் போகையில் கண்டார். நான் சொல்றேன், எதுவும் தற்செயலாக நேரிடவில்லை. எல்லாம் தேவ திட்டம், தேவ தீர்மானம். அப்ப சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க? இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமா? அவங்க ஒரு ஆங்கிள்லேயே யோசிக்கிறாங்க பாருங்க. ஆனா இயேசுடைய பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 3 வசனம். இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். அப்ப காட் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு பாருங்க, மேன் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு, ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு, டெவில்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்கு. அப்ப நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம தேவ குமாரத்திகளுமா இருக்கிற நாம் தேவனுடைய கண்ணோட்டம், அந்த காட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் பாருங்க. இவன் செய்த இது, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இவன் செஞ்ச தப்பா, இல்லை நான் செஞ்ச தப்பா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ இவனை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு பிசாசு யோசிக்கிறான், நான் தோத்துருவேன் உடனே நம்மளும் அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கக்கூடாது. நம்ம காட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். அப்போ காட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன? தேவனுடைய கிரியைகள். அவன் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அப்ப தேவனுடைய கிரியை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஒரு சூழ்நிலை வந்துருச்சா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது ஏன் வந்துச்சு, இதோட ரூட் என்ன, இப்பெல்லாம் போய் ரொம்ப அலசி ஆராயாதீங்க. நீங்க உடனே ஒன்று சொல்லுங்க, தேவனுடைய கிரியைகள் இந்த சூழ்நிலையில வெளிப்படும். நான் தோல்வி அனுபவித்து விட்டேன், நான் செய்த தப்பு எல்லாம் ஓகே தான், ஆனா இப்ப நான் அது பக்கம் போக விரும்பல, தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்க போகிறேன். தேவனுடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் வெளிப்படும் நேரம் இது. இப்படி விசுவாசத்துல செயல்படுங்க, காரியம் முடியும், காரியம் மாறுதலாய் வரும். ஆமென். அப்ப இயேசு என்ன பண்றாரு? அவனை நோக்கி அவர் என்ன பண்றாருன்னா, துப்பி சேர் உண்டாக்கி, கண்ணில் சேர் உண்டாக்கி, அதுக்கப்புறம் சேரை பூசி என்ன சொல்றாரு? நீ போய் சிலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படின்னு சொல்றாரு. சிலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்ப இதை நம்ம ஸ்பிரிச்சுவலா யோசிக்கிறப்ப, நமக்காக அனுப்பப்பட்டவர் இயேசு. அவரிடத்திலே நாம் செல்லும் பொழுது அவர் நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி, நம்முடைய கெட்ட எண்ணங்களை கழுவி, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் சுத்தமாக்கி நம்மை சுத்தவான்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் நிலைநிறுத்துகிறவர். ஆமென். அப்ப இவனுக்கு கண் இல்லை, ஒரு ரெஸ்டரேஷன் நடந்து கண் வருது. எங்க அப்படின்னா, சிலோவாமுக்கு போகிறான், அனுப்பப்பட்டவரிடத்துல. அப்ப நம்ம ஒரு ரெஸ்டரேஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றோம், நமக்கு வேணும் அப்படின்னா அனுப்பப்பட்டவராகிய இயேசுவின் இடத்திலே செல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஆமென். பிறவி குருடன், அவனுக்கு கண் பார்வை தெரியணும்னா அது வாய்ப்பே இல்லை. ஆனா இயேசு ஒரு ரெஸ்டரேஷன் கொடுத்து அவனுக்கு ஒரு ரீக்ரியேட் பண்றாரு பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். சரீர உறுப்புகள் செயல்படாம இருக்கா? நீங்க ஆண்டவரிடத்துல போய் கேளுங்க, ஆண்டவருடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். செயல்படாத உறுப்புகள் செயல்படும். ஆமென். ரெஸ்டரேஷன் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அப்ப எதுவும் தற்செயலாக நேரிடவில்லை. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு உங்கள் காரியங்கள் இப்படி ஆயிற்று. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். அனுப்பப்பட்ட அவரிடத்திலே, மேசியாவினிடத்திலே, இரட்சகராம் இயேசுவினிடத்திலே செல்வோம். எல்லா காரியங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம், புதுப்பித்து கட்டிக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை செய்வார். பெரிய காரியங்கள் நடக்கும். ரெஸ்டரேஷன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.